बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम। अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहु। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना। मैं यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मैं युद्लिल फला हादिय लहु। अशहदु अल्ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। या अय्युहन्नास इत्तक़ू रब्बकुमुल्लज़ी खलक़कुम मिन नफ्सिन वाहिदा व खलक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाह अल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा। इन अस्दक़ल हदीसी किताबुल्लाह व अहसनल हदी हदी मुहम्मदिन सल्लल्लाहु अलैहि वसल्लम व शर्रल उमूरि मुहदसातुहा व कुल्ल मुहदसतिन बिदअ व कुल्ल बिदअतिन ज़लाला व कुल्ल ज़लालतिन फिन्नार। பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் நாம் அனைவரும் இன்றைக்கு இஷா தொழுகையை முடித்துவிட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் நம்முடைய நேரத்தை இதற்காக ஒதுக்கி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்காக நாம் குழும்பியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், உண்மையில் இது மகிழ்ச்சிகரமான ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் விரும்பக்கூடிய ஒரு காரியத்தை செய்யக்கூடிய நன்மக்களாக இந்த நேரத்தில் நம்மை தேர்வு செய்திருக்கிறான். இதற்காக அல்லாஹ் நிறைய நன்மைகளை தருகிறான். அன்பான சகோதரர்களே, யூகே சகோதரர்களுக்காக ஆன்லைன் மூலம் நடத்தப்படுகின்ற இந்த மார்க்க விளக்க நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நாம் தேர்வு செய்திருக்கக்கூடிய தலைப்பு துன்பங்களை போக்கும் துஆக்கள். இந்த தலைப்பை நாம் தேர்வு செய்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய கவலைகள், துன்பங்கள், துயரங்கள் ஏற்படுகிறது. மனித வாழ்க்கையில் துன்பம் இல்லாமல் யாரும் இருப்பதில்லை. மனிதர்கள் என்றாலே எல்லாருடைய வாழ்க்கையிலும் துன்பங்கள் ஏற்படுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான். மனிதர்களாகிய நீங்கள் அனைவரும் பலகீனமானவர்கள், சக்தியற்றவர்கள். அல்லாஹ்விடத்தில் நீங்கள் அனைவரும் தேவை உள்ளவர்கள். அல்லாஹ் மட்டுமே தேவையற்றவன் என்பதை நமக்கு இந்த துன்பங்களின் மூலம், நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற துயரங்கள், சோதனைகள் மூலம் அல்லாஹ் நமக்கு புரிய வைக்கிறான். ஹுலிகல் இன்சானு லஈஃபா, மனிதன் பலவீனமானவனாக படைக்கப்பட்டிருக்கிறான் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் கூறுகிறான். மனிதன் பலகீனமானவனாக படைக்கப்பட்டிருக்கிறான். நாம் விரும்புகிற எதையுமே நம்ம செஞ்சிட இயலாது. வாழ்க்கையில் பல விஷயங்கள் நம்ம நினைக்கிறோம். நல்ல மனைவி அமைய வேண்டும் என்று நினைக்கிறோம். அதில் சில பேருக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம். நல்ல குழந்தைகள் ஏற்பட வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். அதில் சில பேருடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் போகலாம். நிறைய போதிய அளவு செல்வம் ஏற்பட வேண்டும், வாழ்க்கையில் நம்ம வறுமை இல்லாமல் விரும்பியதை உலகத்தில் அனுபவிக்க வேண்டும் என்று பலர் ஆசை வைக்கலாம். அது அவர்களுக்கு நிறைவேறாமல் உலகத்திலே போகலாம். ஆரோக்கியமாக இருப்பதற்கு நம்ம விரும்புவோம். சில நேரங்களில் நம்ம விரும்பாத, நம்ம வெறுக்கக்கூடிய நோவினைகள், சோதனைகள், துன்பங்கள், நோய்கள் இவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது. காரணம், மனிதன் பலவீனமனாக படைக்கப்பட்டிருக்கிறான். உலகத்தில் எப்படித்தான் நம்ம சுகமாக இருக்கணும்னு அவன் நினச்சாலும் அவனால் இயலலை. வாழ்க்கையில் பல கட்டங்களில் அவனுக்கு துன்பங்கள், துயரங்கள் ஏற்படுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மட்டும்தான் பலகீனங்கள் இல்லாமல் வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் எல்லா காரியங்களையும் செய்ய சக்தி உள்ளவன், அல்லாஹ் எல்லாவற்றையும் செய்ய சக்தி உள்ளவன், அல்லாஹ் எல்லாவற்றையும் செய்ய சக்தி உள்ளவன், ஆற்றல் உள்ளவன். அல்லாஹ்வுக்கு பலகீனங்கள் எதுவுமே கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் இது போன்ற துன்பங்கள் ஏற்படும் போது மக்கள் இந்த துன்பங்களை அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு அதற்கு சரியான தீர்வை அணுகிக் கொள்கிறார்கள். இவர்கள் ஏகத்துவவாதிகள், தௌஹீது சிந்தனை உள்ளவர்கள். எல்லா மக்களுக்கும் இந்த துன்பங்களை போக்கணும், அதுக்கு ஏதாவது ஆன்மீக ரீதியில் ஒரு வழி இருக்காதா என்ற தேடல் இருக்கிறது. அதை மார்க்கம் அறிந்தவர்கள் அதற்குரிய சரியான வழியிலே போய் சென்று அதற்குரிய துஆக்களை கற்றுக்கொண்டு அவர்கள் சொன்னால் அல்லாஹ்விடத்தில் நெருங்கி அவர்களுடைய பிரார்த்தனைகளை அல்லாஹ் அங்கீகரித்து கொண்டு அவருடைய கஷ்டங்கள் இந்த உலகத்திலே நீங்கிவிடும். ஆனால் மார்க்க அறிவு இல்லாதவர்கள், மார்க்க தெளிவு இல்லாதவர்கள் இந்த ஆசையில் நம்முடைய கவலை நீங்காதா, நமக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பங்கள் போகாதா என்ற ஒரு ஆசையில் மார்க்கத்துக்கு முரணான காரியங்களை எல்லாம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் கற்றுத்தராத சில விஷயங்களை எல்லாம் வணக்கம் என்ற பெயரிலே செய்து விடுகிறார்கள். ஏன்னா மக்களுக்கு அந்த தேடல் இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இந்த கஷ்டங்கள், துன்பங்களை போக்குறது எப்படி, அதுக்குன்னு ஆன்மீக ரீதியில் சில துவாக்கள் இல்லையா என்ற தேடல் மக்களிடத்தில் அதிகமாக இருக்கிறது.
இந்த தேடலை சில போலி ஆலிம்கள், குர்ஆன் ஹதீஸ் தெளிவில்லாத, சரியான கொள்கை இல்லாத அறிஞர்கள் தவறாக பயன்படுத்தி குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாத வழிகாட்டல்களை எல்லாம் அவர்களுக்கு சொல்லி தந்து விடுகிறார்கள். சில சிற்கான விஷயங்களை கூட சொல்லி தந்து விடுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கற்றுக் கொடுக்காத துஆக்களையும் சொல்லி தந்து விடுகிறார்கள். அந்த அப்பாவி மக்கள் அதை நம்பி இதையெல்லாம் நாம் சொன்னால் நம்முடைய கவலை போய்விடும் என்று நம்பி அதை ஓதி கொண்டிருக்கிறார்கள். இது ரெண்டு விஷயம். அப்படி அவர்கள் செய்யக்கூடிய துவா ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்னா அந்த துவா அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தரவில்லை. அவங்களுடைய இலக்கு என்னவோ அதை அடைய முடியாது. அப்போ நம்முடைய இலக்கு அடையணும்னா, நம்முடைய கவலைகள் போகணும்னா, நம்முடைய துக்கங்கள் நீங்க வேண்டும் என்றால் நாம் கேட்கக்கூடிய துவாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த துவாக்களாக இருக்கணும். அந்த துவாக்களாக இருந்தால் கண்டிப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை விரும்புகிறான். இந்த துவாக்கள் எல்லாம் அல்லாஹ் விரும்பக்கூடிய வார்த்தைகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சில துவாக்களை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அந்த துவாக்களை அல்லாஹ் மிகவும் நேசிக்கிறான். இந்த துவாவை ஓதி தன்னுடைய கவலையை, துன்பத்தை அல்லாஹ்விடத்தில் முறையிட்டால் அல்லாஹ் கண்டிப்பாக அந்த துவாக்களை ஏற்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட சில துவாக்களை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அது ஆதாரபூர்வமான ஹதீஸ்களில், ஆதாரபூர்வமான செய்திகளில் வழியாக நமக்கு வந்திருக்கிறது. அந்த துவாக்கள் மூலம் நம்முடைய துன்பங்களை நீக்குவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். துன்பம் மனிதனுடைய பலகீனம். இதை யார் நீக்குவா? அல்லாஹ் தான் நீக்குவான். அல்லாஹ்வை தவிர வேறு யாராலையும் துன்பத்தை நீக்க இயலாது. அந்த அதிகாரத்தை அல்லாஹ் அவன் கையில் வைத்திருக்கிறான். இதை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனில் கூறுகிறான், குலில்லாஹு யுனஜ்ஜீக்கும் மின்ஹா வ மின் குல்லி கர்பின் சும்மா அன்தும் துஷ்ரிகூன். அல்லாஹ்வே உங்களுக்கு கடலிலே புயல் ஏற்படும் போது, கடலில் நீங்கள் பயணம் மேற்கொள்ளும் போது புயல் ஏற்படுகிறது, மலையளவுக்கு அலைகள் உயருகிறது. அந்த நேரத்தில் உங்களை யார் காப்பாற்றுவான்? நீங்கள் தடுமாறி பயந்து நடுங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மக்கத்து காஃபியர்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைத்துக் கொண்டிருந்த காஃபியர்கள் அந்த நேரத்தில் அல்லாஹ்வை கூப்பிடுவார்கள். மற்ற நேரங்களில் சிலைகளை வணங்கினாலும் நல்லடியார்களை பிரார்த்தனை செஞ்சாலும் கப்பலில் இந்த மாதிரியான ஒரு நெருக்கடிக்கு உள்ளாகும் போது அல்லாஹ்வை கூப்பிடுவார்கள். பிறகு தரைக்கு வந்தவுடன் சும்மா அன்தும் துஷ்ரிகூன், பிறகு நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறீர்கள். அதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்திலே சுட்டி காட்டுகிறான். குலில்லாஹி யுனஜ்ஜீக்கும் மின்ஹா, உங்களுக்கு ஏற்பட்டுள்ள இந்த கவலையையும், வ மின் குல்லி கர்பின், எல்லா கவலைகளையும் அல்லாஹ்வே போக்குகிறான். சும்மா அன்தும் துஷ்ரிகூன், பிறகு நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறீர்களே. ஆக நமக்கு கவலைகள் ஏற்பட்டால், துன்பம் ஏற்பட்டால் அதை நாம் யாரிடம் முறையிட வேண்டும்? அல்லாஹ்விடம் மட்டுமே முறையிட வேண்டும். அதுதான் தௌஹீத். அல்லாஹ்வை விட்டுவிட்டு இதற்கு வேறு வழிகளை தேர்வு செய்தால் அது இணை வைப்பு. இன்னைக்கு உலகத்தில் பார்க்குறோம்ல, பல மக்கள் துன்பங்களால் அவங்க இணை வைக்கிறாங்க. வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துன்பங்கள், கஷ்டங்கள் வரும்போது அவர்கள் இணை வைப்புக்கு செல்வதை நம்ம பார்க்குறோம். செய்து அங்கிட்ட அவங்கள கூட்டிகிட்டு போடுறான். ஒரு தலைவலி வந்துடும், அதுக்கு உலக ரீதியில் என்ன மருத்துவம், ஆன்மீக ரீதியில் என்ன மருத்துவம், இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, அதன்படி செஞ்சோம்னா அது சரியான வழி. ஆனால் என்ன செய்வாங்க, ஒரு தலைவலி வந்துருச்சுன்னா, ஒரு வயிற்று வலி வந்துருச்சுன்னா, ஒரு காய்ச்சலா, முடியாத நோய் இருக்குதா, எவ்வளோ மருந்து சாப்பிட்டு குணமாகலையா, உடனே அந்த தர்காவுக்கு போங்க, அந்த அவுலியாக இருப்பார், அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க, தகடுதாயத்தை தருவாங்க அந்த தர்காக்கள், அதை கட்டுங்க. அங்கே தரக்கூடிய இந்த பழைய எண்ணெய் என்ன, அங்கே தரக்கூடிய சர்க்கரை, அந்த கபூரில் கிடக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் புனிதமாக கருதி அதை எடுத்து சாப்பிடுறது, இது போன்ற இணை வைப்பு காரியங்களை மக்கள் துன்பங்கள் போது செய்து விடுகிறார்கள். ஆனால் நமக்கு துன்பம் வரும்போது தௌஹீத் அதிகமாகணும், அல்லாஹ்விடத்தில் நமக்கு நெருக்கம் அதிகமாகணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்கள் எல்லாம் தனக்கு துன்பங்கள் ஏற்படும் போது மிகப்பெரிய சக்தி அல்லாஹ்வையே அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். எல்லா நபிமார்களும், அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு நோய் நொடி ஏற்பட்டுச்சு. வய்யூப இதுநாதா ரப்பஹு அன்னி மஸ்ஸனிய துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு துன்பம் ஏற்பட்ட போது, யா அல்லாஹ் எனக்கு நோவினை ஏற்பட்டு விட்டது, நீ கருணையாளனுக்கெல்லாம் கருணையாளன், என்னுடைய நோயை நீக்கு என்று அவர் துவா செய்தார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துவா செய்தார்கள். ரப்பி இன்னி வஹனல் அதுமு மின்னி வஷ்தஅல ரஸு ஷைபா வலம் அகுன் பி துஆஇக ரப்பி ஷகியா. யா அல்லாஹ் முடியெல்லாம் நரைச்சு போச்சு, உடம்புல தெம்பில்லை, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, இந்த நேரத்தில் குழந்தை பிறக்காது என்பதுதான் உலகத்தின் நியதி, ஆனால் உன்னிடத்தில் இந்த நேரத்தில் கேட்டால் நீ கிடைக்கும், நீ தருவ என்ற நம்பிக்கையோடு அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. அப்போ வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய துன்பங்கள், கவலைகள் ஏற்படும் போது யாரை கூப்பிட்டாங்க? நபிமார்கள் அல்லாஹ்வைத்தான் கூப்பிட்டார்கள். அல்லாஹ் அவர்களுடைய கவலைகளை எல்லாம் போக்கினான். அந்த ஆற்றல் அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது, ஃபனஜ்ஜைனாஹு வஅஹ்லஹு மினல் கர்பில் அதீம், நூஹ் நபியையும் அவருடைய குடும்பத்தாரையும்
மிக பயங்கரமான கவலையிலிருந்து நாம் அவர்களை காப்பாற்றினோம். ஆக கவலைகளை போக்கக்கூடியவன் அல்லாஹ் தான். நபிமார்கள் அனைவரும் கவலைகள் வரும்போது அல்லாஹ்விடம் தான் மன்றாடினார்கள். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய துவாக்கள் எல்லாமே அல்லாஹ்விடத்தில் மன்றாடக்கூடிய வகையில் நமக்கு நபி அவர்கள் கற்றுக் கொடுத்த துவாக்கள். கவலை அது ஒரு மனிதனை நிலைகுலைய செய்துவிடும். நல்ல ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருப்போம். திடீர்னு குடும்பங்களில் பல வகையில் நமக்கு சோதனைகள் வந்து விட்டால் நமக்கு கவலை வந்துவிடும். கவலை வந்து விட்டால் நோய்கள் அதிகமாகிவிடும். நோய்கள் இந்த கவலைகளாலேயே அதிகமாகிறது பல பேருக்கு. நோய் பாதி என்றால் கவலை பாதி. இந்த ரெண்டும் சேர்த்து மனிதனை ஒரு நிலைக்கு தள்ளி விடுகிறது. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கவலையிலிருந்து அல்லாஹ்ட்ட துவா செஞ்சாங்க. கவலையிலிருந்து துவா செஞ்சாங்க. சஹீல் புகாரியில் 6369வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸனி வல் அஜ்ஸி வல் கஸலி வல் ஜுப்னி. யா அல்லாஹ், கவலை துக்கத்திலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். கவலை துக்கத்திலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். ஏன்னா மனிதனுக்கு கவலை வருவது இயல்புதான். ஆனால் ஈமான் உள்ளவர்களுக்கு அந்த கவலை சாதாரணமாகி விடும். எவ்வளோ பெரிய கவலை வந்தாலும் நம்ம சாதாரணமாக எடுத்துக்கிறோம். ஏன்னா அல்லாஹ் நான்னா நமக்கு இது நன்மை தருவான். உலகத்தில் துன்பம் தானே, என்னங்க உலகத்தில் வாழ்கிறோம், மரணிக்க போகிறோம். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாம் அல்லாஹ்வுக்குரியவர்கள், எல்லோரும் அல்லாஹ்விடத்தில் திரும்பி செல்லக்கூடியவர்கள். என்ன பெரிய இந்த துனியா என்ற ஒரு சிந்தனை மனுஷனுக்கு வரும்போது எவ்வளோ பெரிய கவலை வந்தாலும் அவன் சர்வ சாதாரணமாக அதை எடுத்துக்கொண்டு சென்று விடுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையிலிருந்து துக்கத்திடமிருந்து யா அல்லாஹ் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அதுபோன்று பலகீனம், சோம்பேறித்தனம், கோழைத்தனம், கஞ்சத்தனம், மார்க்கத்தின் பலவீனம், வகலபத்து ரிஜால், ஆண்கள் பிறர் என்னை மிகைப்பது, இதையெல்லாம் விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துவா செய்திருக்கிறார்கள். அந்த கவலையை போக்குவதற்குரிய துவாக்களை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த துவாக்கள் என்பது அது தௌஹீதுடைய சிந்தனை. துன்பங்கள் மீது அல்லாஹ்விடத்தில் நம்பிக்கை வச்சு பிரார்த்தனை பண்ணுறது, அல்லாஹ்வை போலக்கூடிய வார்த்தைகளை சொல்வது அல்லாஹ் மிகவும் நேசிக்கிறான். ஈமான் உள்ளவர்கள் துன்பங்கள் போது அவர்கள் அல்லாஹ் தான் ஞாபகத்துக்கு வரும். எவ்வளோ பெரிய துன்பம் வரட்டுமே, பெண்ணம்பெரிய துன்பம் வரட்டுமே, அந்த மாதிரியான துன்பத்தில் மனிதன் நிலை குலைந்து விடுவான் என்ற அளவுக்குள்ள துன்பமாக இருக்கட்டுமே, ஈமான் இருந்தால், உறுதியான ஈமான் இருந்தால் அவங்க எந்த ஒரு நேரத்தில் நிலை குலைய மாட்டாங்க. ஏன்னா அவங்க மிகப்பெரிய சக்தி, அல்லாஹை அவர்கள் நம்பி இருக்கிறார்கள். தன்னுடைய பாரத்தை எல்லாம் அல்லாஹ் மேலே அவங்க சுமத்திடுவாங்க. உதாரணத்துக்கு சஹீல் புகாரியில் 1220வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்ராஹிம் என்று ஒரு மகன் இருந்தார். 2 வயது சிறுவன். 2 வயது இருக்கும்போது அல்லாஹ் அந்த குழந்தையை எடுக்க நினைக்கிறான். அந்த குழந்தைக்கு மரணம் ஏற்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு இருந்த கடைசி குழந்தை இப்ராஹிம் இல்லையா, ஒரே ஒரு ஆண் குழந்தை. மற்ற குழந்தைகள் எல்லாம் இறந்து விட்டது. ஒரே ஒரு ஆண் குழந்தை. நபி அவர்கள் அந்த குழந்தை மேலே எவ்வளவு அன்பு வச்சுருப்பாங்க, எவ்வளவு பாசம் வச்சுருப்பாங்க. அந்த குழந்தை பிறந்து இறந்துச்சுன்னா அது ஒரு கணக்கு. ஆனால் 2 வருடம் வாழ்ந்து விட்டு 2 வருஷம் அந்த குழந்தையை பார்த்து பார்த்து அந்த முகத்தை எல்லாம் பார்த்து நம்மளோட பழகி பாப்பா உம்மான்னு பேசக்கூடிய பருவம், அது நம்ம மேலே அன்பை காட்டும், நாம் அது மேலே அன்பை காட்டுவோம். அந்த மாதிரியான ஒரு பருவம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 2 வயசில் நமக்கு ஒரு குழந்தை இருக்குது, 2 வருஷம் நம்மளோட வாழ்ந்துருச்சு. அந்த குழந்தைக்கு மரணம் ஏற்பட்டால் அது எவ்வளோ பெரிய துன்பம். நபி அவர்களுக்கு இந்த துன்பம் ஏற்படுகிறது. நபி அவர்கள் இப்ராஹிம், இறந்து விட்ட இப்ராஹிம் அவர்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க சொன்னாங்க, அல் கல்பு யஹ்ஸுனு வல் ஐனு தத்மஉ, கண்களில் இருந்து கண்ணீர் வடிகிறது, உள்ளம் வேதனையால் கவலைப்படுகிறது. வ இன்னா பி ஃபிராகிக யா இப்ராஹிம் ல மஹ்ஸூனுன், இப்ராஹிமே உங்களுடைய பிரிவால் நாங்கள் மிகவும் கவலையில் இருக்கிறோம் என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க பேசினாங்க. அந்த சந்தர்ப்பத்திலும் நபி அவர்கள் சொன்னார்கள், வலா நகூலு இல்லா மாலா யர்லா ரப்புனா, எங்கள் இறைவன் விரும்பாத வார்த்தைகளை ஒரு காலம் நாங்கள் பேச மாட்டோம். அல்லாஹ் விரும்பாத பேச்சை நான் பேச மாட்டேன், அல்லாஹ் வெறுக்கின்ற வார்த்தைகள் என்னுடைய வாயில ஒருபோதும் வராது என்று அந்த சந்தர்ப்பத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதுதான் மூமின்கள், இவர்கள் தான் முத்தகீன்கள். நமக்கு துன்பங்கள் ஏற்படும் போது அல்லாஹ் விரும்பக்கூடிய வார்த்தைகள் நம்மிடத்தில் வரணும். அல்லாஹ் விரும்பக்கூடிய வார்த்தைகள் என்ன, அதைத்தான் இன்றைய பயானில் நம்ம ஒவ்வொன்றாக பார்க்க இருக்கிறோம். பொதுவாக அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், நல்லடியார்கள் பொறுமையாளிகள், ஃபபஷ்ஷிரி சாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள். பஷ்ஷிர், நற்செய்தி சொல்லுங்கள். அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று நற்செய்தி சொல்லுங்கள். அவர்கள் மறுமையிலே வெற்றி அடைவார்கள் என்று நற்செய்தி சொல்லுங்கள். அவர்களுக்கு மறுமையிலே நல்ல வாழ்க்கை காத்திருக்கிறது என்று நற்செய்தி சொல்லுங்கள்.
அல்லாஹ் இப்படி ஒரு நற்செய்தி சொல்லுகிறான் பொறுமையாளர்களுக்கு. அந்த பொறுமையாளர்கள் யார் தெரியுமா? திருமறை குரானில் அல்லாஹ் கூறுகிறான், அல்லதீன இதா அசாபத்துஹும் முசீபா, அவர்களுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டால் காலு, அவர்கள் சொல்வார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாம் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அல்லாஹ்விடமே திரும்பி செல்ல வேண்டியவர்கள். அல்லாஹ்வுக்குரியவர்கள் நம்ம என்ன நேரங்க, இந்த கண்ணு காது கை கால் எல்லாமே அல்லாஹ்வுக்குரியவைகள், அல்லாஹ்விடத்தில் நம்ம திரும்பி போக போகிறோம் என்று அவர்கள் சொல்வார்கள். உலாயிக அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம், இவர்களே அல்லாஹ்வுடைய நேர்வழியில் இருக்கக்கூடியவர்கள். உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், இவர்களே வெற்றியாளர்கள் என்றெல்லாம் அல்லாஹ் புகழ்ந்து பாராட்டி சொல்கிறான். எனவே அன்பான சகோதரர்களே, முதல்ல நம்ம கவனிக்க வேண்டும், நமக்கு வாழ்க்கையில் துன்பம் ஏற்பட்டு விட்டதா, அது சின்ன துன்பமோ பெரிய துன்பமோ, நம்ம சொல்ல வேண்டிய வார்த்தை இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இன்னா லில்லா, இன்னானா என்ன? நாம், லில்லா நாம் அல்லாஹ்வுக்குரியவர்கள், வ இன்னா மேலும் நாம், இலைஹி அவனிடமே, ராஜிஊன் என்றால் திரும்பி செல்லக்கூடியவர்கள். நாம் அல்லாஹ்வுக்குரியவர்கள், நாம் அல்லாஹ்விடமே திரும்பி செல்லக்கூடியவர்கள். இந்த துஆவை முதல்ல நம்ம மனப்பாடம் பண்ணணும், இந்த வார்த்தையை நம்ம மனப்பாடம் பண்ணணும். துன்பங்கள் வந்துட்டா இதைத்தான் நம்ம முதல் சொல்லணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கணவர் அபூ சலமா, முதல் கணவர் அபூ சலமா, அவர் மரணிக்கிறார். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா இவங்களுடைய கணவர் மரணித்த பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி பெண்மணியை திருமணம் முடிக்கிறாங்க. அபூ சலமா மரணித்தவுடன் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா இத்தாவுடைய காலத்தில் இருக்கிறாங்க. இத்தாவுடைய காலமெல்லாம் முடிஞ்ச பிறகு அப்பையும் அவங்க துக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள தனக்கு மனம் பேசினாங்க. அப்போ அவங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த கவலைப்பட்ட நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அவர்களிடம் சொன்னார்கள், ஒரு ஹதீஸை சொன்னாங்க, மாமின் முஸ்லிமின் துசீபுஹு முசீபத்துன், ஒரு முஸ்லிமுக்கு எந்த துன்பம் ஏற்பட்டாலும் இந்த துவாவை அவர் சொன்னால், அல்லாஹ் இல்லா அஹ்லஃப் அல்லாஹு லஹு ஹைர மின்ஹா, அதைவிட சிறந்த ஒரு நன்மையை அல்லாஹ் அவருக்கு பகரமாக்கி தருவான். இந்த துவாவை நபி அவர்கள் ஒரு துவாவை இங்கே சொல்றாங்க. துன்பம் ஏற்படும் போது இந்த துவாவை சொன்னால் அந்த துன்பத்துக்கு பதிலாக ஒரு நன்மையை, ஒரு சிறந்த ஒரு விஷயத்தை அல்லாஹ் அவருக்கு ஏற்படுத்தி தருவான், கண்டிப்பாக தருவான். அது என்ன துவா? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நம்ம என்ன சொல்லணும் துன்பம் வரும்போது? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அடுத்து அல்லாஹும்ம அஜுர்னி ஃபி முசீபத்தி வ அஹ்லிஃப் லி ஹைரம் மின்ஹா, அல்லாஹும்ம அஜுர்னி ஃபி முசீபத்தி வ அஹ்லிஃப் லி ஹைரம் மின்ஹா. இதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹும்ம இறைவா, அல்லாஹும்ம அஜுர்னி எனக்கு கூலியை கொடு, ஃபி முசீபத்தி என்னுடைய முசீபத்தில், என்னுடைய துன்பத்தில் எனக்கு கூலியை கொடு, வா ஹலிஃப் லி எனக்கு பகரமாக்கி கொடு, ஹைரம் மின்ஹா ஹைரன் சிறந்ததை, மின்ஹா அதைவிட சிறந்ததை எனக்கு பகரமாக்கி கொடு. இந்த வார்த்தையை, இந்த துவாவை சொன்னால், துன்பத்தின் மீது சொன்னால் அல்லாஹ் அவருக்கு ஒரு நல்லதை ஏற்படுத்தி தருகிறான், அந்த துன்பத்துக்கு பகரமாக ஒரு சிறந்ததை அல்லாஹ் வழங்குகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, இந்த செய்தி சஹி முஸ்லிமில் 1525வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இதை நம்ம மனசில் பதிய வைக்கணும். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்ம அஜுர்னி ஃபி முசீபத்தி வ அஹ்லிஃப் லி ஹைரம் மின்ஹா. தெரியாதவங்க மறுபடியும் வீடியோவை பார்த்து, அல்லது உங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா, இந்த பொறுப்பாளர் ஹசன் அவர்கள் உங்களுக்கு இந்த துவாவுடைய அரபு டெஸ்ட்டை அனுப்பி வைப்பாங்க. அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து கூட நீங்கள் என்ன செய்யலாம், மனப்பாடம் பண்ணிக்கலாம். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்ம அஜுர்னி ஃபி முசீபத்தி வ அஹ்லிஃப் லி ஹைரம் மின்ஹா. இது ஒரு துவா. அடுத்தது ஹாக்கிம் என்ற நூலில் பதிவு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான ஹதீஸ். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், மீனுடைய வயிற்றில் இருந்தவர் யார்? அவர் மீனுடைய வயிற்றில் இருந்தவர், மீனுடையவர் யார்? நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்களைத்தான் அல்லாஹ் வதன்னூனி இஸ்ஹப முகாலிபன், வதன்னூனி மீனுடையவரை நினைத்து பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் தான் மீனுடையவர். என்ன மீனுடையவர்? அவங்க சமுதாய மக்களுக்கு அவர்கள் நல்லதை சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எத்தி வச்சாங்க, அல்லாஹ்வுடைய நரகத்தை எச்சரித்தாங்க. ஆனால் அந்த நபி சொன்னதை அந்த மக்கள் யாருமே கேட்கலை. இந்த நபி பிரச்சாரம் பண்ணும் போதெல்லாம் அந்த மக்கள் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய பிரச்சாரத்தை மறுத்துட்டாங்க.
ஒரு நேரத்தில் அல்லாட்ட யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாட்ட துவா செஞ்சுட்டாங்க, யா அல்லாஹ் இவங்க திருந்துற மாதிரி தெரியலை, இவர்களை நீ அழிச்சிரு அப்படின்னு அல்லாட்ட துவா செஞ்சுட்டாங்க. அல்லாவும் அழிச்சிருன்னு சொல்லிட்டான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஊரை விட்டே போயிட்டாங்க. மறுபடியும் காலையில் வந்து பார்க்குறாங்க, ஊர் மக்கள் யாருமே அழியலை, எல்லாரும் உயிரோடு தான் இருக்கிறாங்க, யாருமே அழிக்கப்படாமல் இருக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அல்லாஹ்வுடைய அதாபு வரும்போது அது வரைக்கும் திருந்தாமல் இருந்த மக்கள் அழிக்க, யூனுஸ் சொன்னாரே நம்ம அழிக்கப்படுவோம்னு சொல்லி ஒருவேளை அந்த அடையாளமாக இருக்குமோ, அல்லாஹ் நம்மளை அழிக்க போகிறானா, நம்ம திருந்திடுவோம், யூனுஸ் சொன்னதை நம்ம ஏற்றுக்குருவோம் என்று யூனுஸ் நபி இல்லாத நேரத்தில் யூனுஸ் நபியே அந்த மக்கள் ஈமான் கொண்டு விட்டார்கள், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு விட்டார்கள். அப்போ அல்லாஹ் என்ன செய்ய, கருணையாளன், அல்லாஹ் யாரையும் அழிக்கணும்னு நினைக்க மாட்டான், திருந்திட்டு அல்லாஹ் விட்டுருவான். அப்போ அந்த மக்கள்லாம் திருந்தினோனையுமே அல்லாஹ் அதாபை கொடுக்காம அந்த மக்களை பாதுகாத்துட்டான், அந்த மக்கள் ஈமான் கொண்டுட்டாங்க. இதை யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மறுநாள் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு கோபம் வருது. ஆக்சுவலாக அவங்களுக்கு என்ன வந்திருக்கணும், என்ன சிந்தனை வரணும், சரி அல்லாஹ் மன்னிச்சுட்டான், எல்லாரும் திருந்திட்டாங்க, இப்போயாவது திருந்துனீங்களேப்பா என்று அந்த நபி சந்தோஷப்பட்டிருக்கணும். ஆனால் அந்த நேரத்தில் அவங்களுக்கு கோபம் வந்து விட்டது, மனிதன் தானே தவறு செய்வான், அதனால் அந்த அடிப்படையில் அவங்க தவறு பண்ணிட்டாங்க, அல்லாட்ட கோவிச்சுக்கிட்டாங்க. அது எப்படி இந்த உங்களை நீங்கள் அழிக்காம விடலாம் என்று, அல்லாஹ் அழிப்பான், அவனுடைய அதிகாரம், அல்லாவுடைய அதிகாரத்தை நம்ம அதில் கோவப்படக்கூடாது. ஆனால் அவங்க கோவப்பட்டுட்டு போனாங்க. அல்லாஹ் என்ன பண்ணா விட்டானா, யூனுஸ் அவங்கள தண்டிக்க நினைக்கிறான், அல்லாஹ் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தண்டிக்க நினைக்கிறான். அவங்க வேகமாக ஓடி போய் ஒரு கப்பலில் ஏறிட்டாங்க. கப்பலில் பார்த்தா ஆட்களுடைய எண்ணிக்கை அதிகமாக போச்சு, கப்பல் தடுமாறுது, கப்பல் மூழ்க போகுது. இப்போ எண்ணிக்கையை குறைச்சாதான் கரெக்டாக இருக்கும். அப்போ யாரை இறக்கி விடுறது, கப்பலில் உள்ளவங்க எல்லாரும் சீட்டு குலுக்கி போட்டு பார்க்குறாங்க, யாராவது ஒரு ஆளை கீழே தள்ளி விடணும், அப்போ தான் நம்மளாம் தப்பிக்க முடியும். அந்த ஒரு ஆளை யாரை தள்ளி விடுறது, குலுக்கி போட்டு பார்க்குறாங்க, யார் பேர் வருது, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய பேர் வருது, கடலுக்குள்ளே அவங்க உழுகுறாங்க. அதுக்கு பிறகு அல்லாஹ் என்ன செய்கிறான், ஒரு பெரிய சுறா மீனை வந்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுகளை முழுங்குகிறது, மீனுடைய வயிற்றில் அவர்கள் சிறை வைக்கப்படுகிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் ஆஹா அல்லாட்ட போய் நம்ம கோச்சிக்கிட்டோமே, தப்பு பண்ணிட்டோமே என்று அவர்கள் மனம் வருந்தி ஒரு துவாவை சொன்னார்கள். அந்த துவாவை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். என்ன, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அதான் அந்த துவா, இந்த வார்த்தை இவ்வளவுதான். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த, உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் யாருமே இல்லை, யா அல்லாஹ் உன்னை தவிர வணக்கத்துக்குரியவர் யாருமே இல்லை, சுபஹானக நீ தூயவன், நீ தூய்மையானவன், இன்னி குந்து மினத் தாலிமீன் நான் அநியாயக்காரனாகிவிட்டேன், நான் அக்கிரமக்காரனாகிவிட்டேன், அல்லாஹ் நான் தான் தப்பு செஞ்சுட்டேன், நீ தூய்மையானவன், உன்னை தவிர வேறு யார் என்னால் வணங்க முடியும் என்று மனம் வருந்தி தன்னுடைய தவறை ஒத்துக்கொண்டார்கள் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இந்த வார்த்தை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான். இந்த வார்த்தையை சொன்னோனையுமே அல்லாஹ் கடுமையான கோபப்பட, ஏன்னா அல்லாவோட கோவிச்சா அல்லாவுக்கு எவ்வளோ கோபம் வரும், அல்லாவோட கோவிச்சா அல்லாவுக்கு எவ்வளோ கோபம் வரும், அவ்வளோ கோவப்பட்டான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மேலே. அதனால தான் மீன் வயிற்றுக்குள்ளே போய் அல்லாஹ் ஜெயிலில் வச்சுட்டான். அப்போ இந்த வார்த்தையை சொன்னோனையுமே அல்லாவுக்கு ஏற்பட்ட கோபம் அப்படியே தணிஞ்சிருச்சு. லவ்லான் ததாரகஹு நிஅமத்து மிர் ரப்பிஹி லனுபித பில் அராஇ வஹுவ மதுமூம். அல்லாஹ்வுடைய அருள் மட்டும் கருணை மட்டும் யூனுஸுக்கு கிடைத்திருக்காவிட்டால் இழிவடைந்தவராக அவர் வெட்ட வெளியில் வந்து இறந்தவராக வீசப்பட்டிருப்பார், வெளியில் வந்து மையத்து தான் வந்து இருக்கும். ஃபஜ்தாபஹு ரப்புஹு ஃபஜாலஹு மினஸ் சாலிஹீன். அல்லாஹ் அவருடைய துவாவை ஏற்றுக்கொண்டு அவரை நல்லவர்களில் ஒருவராக ஆக்கினான் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அப்போ யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இவ்வளோ பெரிய தவறை செஞ்ச யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கிட்டானே, அந்த துவாவை ஏற்றுக்கிறதுக்கு காரணமாக இருந்த வார்த்தை என்ன, அவங்க சொன்ன வார்த்தை என்ன, இந்த வார்த்தை தான், லா இலாஹ இல்லா அன்த, யா அல்லாஹ் உன்னை தவிர எந்த இறைவனும் இல்லை, சுபஹானக நீ தூயவன், இன்னி நான் தான் குன்து மினல் ஸாலிமீன் அநியாயக்காரனாகி விட்டேன். இந்த துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் சொல்லி காட்டுறாங்க. தாவத்து தின் நூனி இதா தஆ வஹுவ ஃபீ பத்னில் ஹௌத் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் இன்னஹு லம் யதுஉ பிஹா முஸ்லிமுன் ஃபீ ஷைஇன் கத்து. தனக்கு எந்த துன்பம் ஏற்பட்டாலும் ஒரு முஸ்லிம் இந்த பிரார்த்தனையை செய்தால், மீனுடையவர் மீன் வயிற்றிலே இருக்கும்போது செய்த இந்த பிரார்த்தனையை தனக்கு துன்பம் ஏற்படும் போது எந்த முஸ்லிம் செய்தாலும் இல்லஸ்தஜாபல்லாஹு லஹு பிஹா, அந்த துவாவுக்காக அல்லாஹ் அவருக்கு பதிலளிக்காமல் இருக்க மாட்டான், கண்டிப்பாக அல்லாஹ் பதிலளித்து விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, இந்த துவாவை நீங்க கண்டிப்பா நம்ம மனப்பாடம் பண்ணணும். அல்லாஹ்வுடைய கோபத்தை அணைக்கக்கூடிய துவா, நம்முடைய கவலையை போக்கக்கூடிய துவா, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன்.
அடுத்த துவா சஹீஹுல் புகாரியில் 5869வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கானன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதுஉ இந்தல் கரிபி யகூல், நபி ஸல்லல்லாஹு அவர்கள் துன்பங்களின் போது இந்த வாசகத்தை வளமையாக சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு நேரத்தில் இல்லை, 2 நேரத்தில் இல்லை. தனக்கு துன்பம் ஏற்படும் போதெல்லாம், கவலைகள் ஏற்படும் போதெல்லாம் நபி அவர்கள் இந்த துவாவை வளமையாகவே சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட கேட்டிருக்கிறாங்க. புகாரியில் உள்ள ஹதீஸ். என்ன வார்த்தை அது? லா இலாஹ இல்லல்லாஹுல் அதீமுல் ஹலீம். அவனுடைய அதிகாரம், அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை நம்ம அதில் கோவப்படக்கூடாது. ஆனால் அவங்க கோவப்பட்டுட்டு போனாங்க. அல்லாஹ் என்ன பண்ணா விட்டானா, யூனுஸ் அவங்கள தண்டிக்க நினைக்கிறான். அல்லாஹ் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தண்டிக்க நினைக்கிறான். அவங்க வேகமாக ஓடி போய் ஒரு கப்பலில் ஏறிட்டாங்க. கப்பலில் பார்த்தா ஆட்களுடைய எண்ணிக்கை அதிகமாக போச்சு. கப்பல் தடுமாறுது, கப்பல் மூழ்க போகுது. இப்போ எண்ணிக்கையை குறைச்சாதான் கரெக்டாக இருக்கும். அப்போ யாரை இறக்கி விடுறது? கப்பலில் உள்ளவங்க எல்லாரும் சீட்டு குலுக்கி போட்டு பார்க்குறாங்க, யாராவது ஒரு ஆளை கீழே தள்ளி விடணும், அப்போ தான் நம்மளாம் தப்பிக்க முடியும். அந்த ஒரு ஆளை யாரை தள்ளி விடுறது? குலுக்கி போட்டு பார்க்குறாங்க. யார் பேர் வருது? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய பேர் வருது. கடலுக்குள்ளே அவங்க உழுகுறாங்க. அதுக்கு பிறகு அல்லாஹ் என்ன செய்கிறான், ஒரு பெரிய சுறா மீனை வந்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுகளை முழுங்குகிறது. மீனுடைய வயிற்றில் அவர்கள் சிறை வைக்கப்படுகிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்ட்ட போய் நம்ம கோச்சுக்கிட்டோமே, தப்பு பண்ணிட்டோமே என்று அவர்கள் மனம் வருந்தி ஒரு துவாவை சொன்னார்கள். அந்த துவாவை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். என்ன? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அதான் அந்த துவா. இந்த வார்த்தை இவ்வளவுதான். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த, உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் யாருமே இல்லை. யா அல்லாஹ், உன்னை தவிர வணக்கத்துக்குரியவர் யாருமே இல்லை. சுபஹானக, நீ தூயவன், நீ தூய்மையானவன். இன்னி குந்து மினல் ஸாலிமீன், நான் அநியாயக்காரனாகிவிட்டேன், நான் அக்கிரமக்காரனாகிவிட்டேன். அல்லாஹ், நான் தான் தப்பு செஞ்சுட்டேன், நீ தூய்மையானவன், உன்னை தவிர வேறு யார் என்னால் வணங்க முடியும் என்று மனம் வருந்தி தன்னுடைய தவறை ஒத்துக்கொண்டார்கள் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இந்த வார்த்தை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான். இந்த வார்த்தையை சொன்னோனையுமே அல்லாஹ் கடுமையான கோபப்பட. ஏன்னா அல்லாவோட கோவிச்சா அல்லாவுக்கு எவ்வளோ கோபம் வரும்? அல்லாவோட கோவிச்சா அல்லாவுக்கு எவ்வளோ கோபம் வரும்? அவ்வளோ கோவப்பட்டான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மேலே. அதனால தான் மீன் வயிற்றுக்குள்ளே போய் அல்லாஹ் ஜெயிலில் வச்சுட்டான். அப்போ இந்த வார்த்தையை சொன்னோனையுமே அல்லாவுக்கு ஏற்பட்ட கோபம் அப்படியே தணிஞ்சிருச்சு. லவ்லான் ததாரகஹு நிஅமத்து மிர் ரப்பிஹி லனுபித பில் அராஇ வஹுவ மதுமூம். அல்லாஹ்வுடைய அருள் மட்டும், கருணை மட்டும் யூனுஸுக்கு கிடைத்திருக்காவிட்டால் இழிவடைந்தவராக அவர் வெட்ட வெளியில் வந்து இறந்தவராக வீசப்பட்டிருப்பார். வெளியில் வந்து மையத்து தான் வந்து இருக்கும். ஃபஜ்தாபஹு ரப்புஹு ஃபஜாலஹு மினஸ் சாலிஹீன். அல்லாஹ் அவருடைய துவாவை ஏற்றுக்கொண்டு அவரை நல்லவர்களில் ஒருவராக ஆக்கினான் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அப்போ யூனுஸ் இவ்வளோ பெரிய தவறை செஞ்ச யூனுஸ் அவங்களுடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கிட்டானே, அந்த துவாவை ஏற்றுக்கிறதுக்கு காரணமாக இருந்த வார்த்தை என்ன? அவங்க சொன்ன வார்த்தை என்ன? இந்த வார்த்தை தான். லா இலாஹ இல்லா அன்த, யா அல்லாஹ், உன்னை தவிர எந்த இறைவனும் இல்லை. சுபஹானக, நீ தூயவன். இன்னி, நான் தான் குன்து மினல் ஸாலிமீன், அநியாயக்காரனாகிவிட்டேன். இந்த துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் சொல்லி காட்டுறாங்க. தாவத்து தின் நூனி இதா தஆ வஹுவ ஃபீ பத்னில் ஹௌத் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் இன்னஹு லம் யதுஉ பிஹா முஸ்லிமுன் ஃபீ ஷைஇன் கத்து. தனக்கு எந்த துன்பம் ஏற்பட்டாலும் ஒரு முஸ்லிம் இந்த பிரார்த்தனையை செய்தால், மீனுடையவர் மீன் வயிற்றிலே இருக்கும்போது செய்த இந்த பிரார்த்தனையை தனக்கு துன்பம் ஏற்படும் போது எந்த முஸ்லிம் செய்தாலும் இல்லஸ்தஜாபல்லாஹு லஹு பிஹா, அந்த துவாவுக்காக அல்லாஹ் அவருக்கு பதிலளிக்காமல் இருக்க மாட்டான், கண்டிப்பாக அல்லாஹ் பதிலளித்து விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, இந்த துவாவை நீங்கள் கண்டிப்பாக நம்ம மனப்பாடம் பண்ணணும். அல்லாஹ்வுடைய கோபத்தை அணைக்கக்கூடிய துவா, நம்முடைய கவலையை போக்கக்கூடிய துவா. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அடுத்த துவா சஹீஹுல் புகாரியில் 5869வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கானன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதுஉ இந்தல் கரிபி யகூல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் துன்பங்களின் போது இந்த வாசகத்தை வளமையாக சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு நேரத்தில் இல்லை, 2 நேரத்தில் இல்லை. தனக்கு துன்பம் ஏற்படும் போதெல்லாம், கவலைகள் ஏற்படும் போதெல்லாம் நபி அவர்கள் இந்த துவாவை வளமையாகவே சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட கேட்டிருக்கிறாங்க. புகாரியில் உள்ள ஹதீஸ். என்ன வார்த்தை அது?
லா இலாஹ இல்லல்லாஹுல் அஸீமுல் ஹலீம், லா இலாஹ இல்லல்லாஹுல் அஸீமுல் ஹலீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்லி வ ரப்புல் அர்ஷில் அஸீம். இதுதான் அந்த துவா. லா இலாஹ இல்லல்லாஹுல் அஸீமுல் ஹலீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்லி வ ரப்புல் அர்ஷில் அஸீம். எல்லாமே அல்லாஹ்வை மகத்துவப்படுத்துவது தான். அல்லாஹ்வை புகழ்ந்துட்டோம், அல்லாஹ்வை பெருமைப்படுத்திட்டோம்னா அல்லாஹ் நம்மளை நெருங்கிடுவான், நம்முடைய தேவைகளை அல்லாஹ் நிவர்த்தி செய்வான். அது என்ன துவா? லா இலாஹ இல்லல்லாஹுல் அஸீமுல் ஹலீம், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவர்கள் யாரும் இல்லை, அவன் அலீம் பிரம்மாண்டமானவன், மகத்துவமிக்கவன், அல் ஹலீம் அவன் சகிப்புத்தன்மை மிக்கவன். லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, ரப்பு சமாவாத்தி வல் அர்த் அவன் வானங்களுக்கும் பூமிக்கும் அதிபதி, வ ரப்புல் அர்ஷ் அரிசுக்கும் அதிபதி, அலீம் பிரம்மாண்டமான அரிசுக்கும் அதிபதி, சொந்தக்காரன் என்ற துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வளமையாக அவர்கள் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. லா இலாஹ இல்லல்லாஹுல் அஸீமுல் ஹலீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்தி வ ரப்புல் அர்ஷில் அஸீம். உங்கள் குடும்பத்தில் குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம், சின்ன குழந்தைகளுக்கு, மனைவிமார்களுக்கு, வீட்டில் உள்ள எல்லாருக்குமே இந்த வார்த்தை. ஏன்னா இதிலே தௌஹீத் எல்லாம் கலந்துருக்கு, தௌஹீத் ஏகத்துவம் எல்லாமே அடங்கியிருக்கு, நமக்கும் நன்மைகள் அடங்கி இருக்கிறது இந்த துவா. அடுத்து அபூதாவுதில் 1304வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூதாவுதில் அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடத்தில் சொன்னாங்க, அலா ஓ அல்லிமுக்கி கலிமாத்தின் தகூலீன ஹுன்ன இந்தல் கர்பி, துன்பத்தின் போது கவலையின் போது நீ ஓதக்கூடிய சில வார்த்தைகள் இருக்கிறது, அதை உனக்கு நான் அறிவிக்கட்டா, சொல்லித்தரவா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கேட்குறாங்க. அப்போது ஒரு சஹாபிய பெண்மணிக்கு துன்பம் ஏற்படும் போது ஓதக்கூடிய துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. அது என்ன துவா? இது ஒரு சின்ன துவா தான். அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிகு பிஹி ஷைஆ, இவ்வளவுதான் துன்பங்கள் போது ஓதக்கூடிய துவா. இதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹு அல்லாஹு ரப்பி, அல்லாஹ்வே அல்லாஹ்வே ரப்பி என் இறைவன், என் அதிபதி, லா உஷ்ரிகு பிஹி ஷைஆ அவனுக்கு நான் எதையும் இணையாக்க மாட்டேன், அவனுக்கு எதையும் நான் இணை கற்பிக்க மாட்டேன். இதுதான் இந்த துவாவுடைய அர்த்தம். அப்போ பாருங்க, துன்பங்கள் போது கூட நம்ம இந்த வார்த்தையை சொல்லணும். ஏன்? துன்பத்தின் போது தான் மனுஷன் என்ன வைக்கிறான், அந்த துன்பம் ஏற்படும் போது மனுஷனுக்கு அல்லாஹ் மேலே வெறுப்பு கூட வரும். அல்லாஹ் அல்லாஹ் நம்பணும், தொழுகணும், எவ்வளோ நல்ல காரியங்களை செஞ்சோம், எல்லாருக்கும் எப்படி வருது அது மாதிரி தான் நமக்கு வருது. உலகத்தில் தப்பு செய்கிறான், மொள்ள மாதிரித்தனம் செய்கிறான், எல்லாத்தையும் பண்ணுறான், அவன்லாம் நல்லா இருக்கிறான், அல்லாஹ் வணங்கிட்டு ஒழுங்காக இருக்கக்கூடிய நமக்கே எவ்வளவு துன்பம், இப்படிலாம் ஈமான் இல்லாதவர்களுக்கு சிந்தனை வரும். ஆனால் வலுவான ஈமான் உள்ளவர்களுக்கு துன்ப நேரத்திலையும் அல்லாஹு அல்லாஹு ரப்பி, அல்லாஹ்வே அல்லாஹ்வே என் ரப்பு, என்னுடைய இறைவன், லா உஷ்ரிகு பிஹி ஷைஆ அவனுக்கு இணையாக நான் எதையும் கற்பிக்க மாட்டேன், அவனுக்கு ஷிர்க் வைக்க மாட்டேன் என்ற வார்த்தையை நாம் சொல்ல வேண்டும். எனவே மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. அல்லாஹு அல்லாஹு ரப்பி, அல்லாஹ்வே அல்லாஹ்வே என் இறைவன், லா உஷ்ரிகு நான் இணையாக்க மாட்டேன், பிஹி அவனுக்கு இணையாக்க மாட்டேன், ஷைஅன் எதையும் அவனுக்கு இணையாக நான் ஆக்க மாட்டேன் என்ற ஒரு துவா, ஒரு சின்ன துவா மனப்பாடம் பண்ணிக்கொள்ளுங்கள். இது ஒரு முக்கியமான துவா. அடுத்து சுனனுன் நசாயில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூதாவுதில் 4426வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸை அபூ பக்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கூறினார்கள், தாவாத்துல் மக்ரூப், கவலையில் சிக்கியவர், துன்பத்தில் உழலக்கூடியவர் ஓத வேண்டிய துவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க இப்படியே சொல்றாங்க. மக்ரூப், மக்ரூப் என்றால் கவலையில் ஆழ்ந்தவர், கவலையில் பீடிக்கப்பட்டவர், அவர் ஓத வேண்டிய துவா என்ன தெரியுமா? அல்லாஹும்ம இறைவா ரஹ்மதக அர்ஜு, அல்லாஹும்ம ரஹ்மதக அர்ஜு ஃபலா தகில்னி இலா நஃப்ஸி தரஃபத ஐன் வ அஸ்லிஹ் லி ஷஅனி குல்லஹு லா இலாஹ இல்லா அன்த. இவ்வளவுதான். என்ன அர்த்தம்? அல்லாஹும்ம இறைவா, ரஹ்மதக உன்னுடைய அருளை, அர்ஜு
நான் எதிர்பார்க்கிறேன். ஃபலா தகில்னி, யா அல்லாஹ் உன்னுடைய கருணையை நான் எதிர்பார்க்கிறேன். ஃபலா தகில்னி, என்னை நீ சாட்டி விடாதே. இலா நஃப்சி, என்னிடத்திலே என்னை நீ தள்ளி விடாதே, என்னிடத்திலே என்னை நீ சாட்டி விடாதே. தரஃபத ஐன், கண் சிமிட்டும் நேரத்தில் கூட, தரஃபத ஐன் என்றால் கண் சிமிட்டும் நேரத்தில் கூட என்னை நீ என்னிடத்தில் விட்டு விடாதே. உன்னிடத்தில் இல்லாமல் ஏன்ட்ட நீனே பார்த்துக்கோ என்று என்னை நீ விட்டு விடாதே. ஒரு கண் சிமிட்டும் நேரத்தில் கூட என்னை நீ என்னிடத்தில் விட்டு விடாதே, உன்னிடத்திலே வைத்துக்கொள். வா அஸ்லிஹ் லீ, மேலும் எனக்கு நீ சரி செய்து கொடு. ஷஅனி குல்லஹு, என் காரியங்கள் அனைத்தையும். ஷஅனி என் காரியம், குல்லஹு அனைத்தையும். அஸ்லிஹ் சரி பண்ணு, லீ எனக்கு. வா அஸ்லிஹ் லீ, எனக்கு நீ சரி பண்ணி கொடு. ஷஅனி குல்லஹு, என் காரியம் அனைத்தையும் எனக்கு நீ சரி பண்ணி சரி செய். லா இலாஹ இல்லா அன்த, உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை. இது கவலையில் ஆழ்ந்தவர் ஓத வேண்டிய துவா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். எனவே இந்த துவாவை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கொள்ளுங்கள். அல்லாஹும்ம ரஹ்மதக அர்ஜு ஃபலா தகில்னி இலா நஃப்சி தரஃபத ஐன் வா அஸ்லிஹ் லி ஷஅனி குல்லஹு லா இலாஹ இல்லா அன்த. இவ்வளவுதான் இந்த துவா, மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். அன்பான சகோதரர்களே, அடுத்த அஹ்மதுல 3528வது ஹதீஸாக ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அஹ்மது கிரந்தத்தில் 3528வது ஹதீஸ். அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நீண்ட துவாவை இந்த ஹதீஸில் சொல்லி காட்டுறாங்க. நீண்ட துவா, ஆனால் உண்மையிலே அற்புதமான துவா. இந்த மாதிரி துவா நம்ம கேள்விப்பட்டிருப்பே மாட்டோம். இது அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே இந்த மாதிரி துவாவை கற்று தந்திருக்க மாட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்கே தெரியாது. நபி அவர்களுக்கு நமக்கு சொல்லியிருக்கிறாங்கன்னா அல்லாஹ் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு அழகான அற்புதமான துவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க அந்த துவாவுக்கு முன்னாடி எப்படி சொல்கிறாங்க தெரியுமா? மா அசாபஹதன் கத்து ஹம்முன் வலா ஹசனுன், ஒருவருக்கு கவலையோ துன்பமோ ஏற்பட்டு இந்த துவாவை அவர் சொன்னால், இல்லா அதுஹபல்லாஹு ஹம்மஹு வ ஹுஸ்னஹு, அவருடைய கவலையும் துக்கத்தையும் அல்லாஹ் கண்டிப்பாக போக்குகிறான், கண்டிப்பாக நீக்குகிறான். இந்த துவாவை ஓதுனோம்னா, துன்பம் ஏற்படும் போது ஓதுனோம்னா நம்முடைய கவலைகளை துன்பங்களை அல்லாஹ் உறுதியாக நீக்குகிறான். அதோடு இல்லாமல் அபுதலஹு மகானஹு ஃபரஜன், அதற்கு பகரமாக அல்லாஹ் ஒரு சந்தோஷத்தை அவருக்கு பதிலாக தருகிறான். துன்பம் வந்துருச்சு இல்லையா, அதனால் அந்த கவலையை நீக்கிறதோடு அதற்கு பதிலாக ஒரு சந்தோஷத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மகிழ்ச்சியையும் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு துவா, அது என்ன துவா தெரியுமா? நல்லா கவனிங்க. அல்லாஹும்ம இன்னி அபுதுக வபுனு அபுதிக்க வபுனு அமதிக்க நாசியத்தி பி எதிக்க மாலின் ஃபிய்ய ஹுக்முக அதுலுன் ஃபிய்ய கதாவுக அஸ்அலுக பி குல்லி இஸ்மின் ஹுவ லக சம்மைத பிஹி நஃப்ஸக அவ் அன்ஸல்தஹு ஃபீ கிதாபிக அவ் அல்லம்தஹு அஹதம் மின் ஹல்கிக அவ் இஸ்தஅஸர்த பிஹி ஃபீ இல்மில் கைபி இந்தக அன் தஜஅலல் குர்ஆன ரபீஅ கல்பி வ நூர சத்ரி வ ஜிலாஅ ஹுஸ்னி வ தஹாப ஹம்மி. இதுதான் அந்த துவா. இது ஒரு நீண்ட துவா தான், ஆனால் அற்புதமான துவா. அல்லாஹ் கண்டிப்பாக நம்முடைய துவாவை ஏற்றுக்குருவான், கவலையை போக்குவான், நமக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவான். இதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹும்ம இறைவா, இன்னி நான், அபுதுக உன்னுடைய அடிமை, வபுனு அபுதிக்க உன்னுடைய அடிமையின் மகன். அப்படின்னா என்ன? என்னுடைய வாப்பாவும் அடிமை, நானும் உனக்கு அடிமை, என் வாப்பாவும் உனக்கு அடிமை. வபுனு அமதிக்க உன் அடிமை பெண்ணுடைய மகன், என்னுடைய உம்மாவும் உனக்கு அடிமை. நாசியத்தி என்னுடைய பிடி, பி எதிக்க உன்னுடைய கையில் இருக்கிறது, என்னுடைய பிடி உன்னுடைய கையில் இருக்கிறது. மாலின் ஃபிய்ய ஹுக்முக என் விஷயத்தில் உன்னுடைய தீர்ப்பு, மாலின் நடந்தேறும், நிறைவேறும். நீ ஒரு தீர்ப்பு விட்டேன்னா உடனே அது நிறைவேறும். அதுலுன் நேர்மையானது, ஃபிய்ய கலாவுக என் விஷயத்தில் நீ வழங்கக்கூடிய தீர்ப்பு அதுலும் நேர்மையானது. அஸ்அலுக பி குல்லி இஸ்மின் ஹுவலக உனக்குரிய எல்லா பெயர்களை கொண்டு உன்னிடத்தில் நான் வேண்டுகிறேன், உனக்குரிய எல்லா பெயர்களை கொண்டு உன்னிடத்தில் நான் வேண்டுகிறேன். அல்லாஹ்வுக்கு நிறைய பெயர்கள் இருக்கிறது, அந்த பெயர்கள் சொன்னோம்னாலே போதும் அல்லாஹ் சந்தோஷப்பட்டுருவான்.
அல்லாஹ் இடத்துல நமக்கு நெருக்கம் ஏற்பட்டு விடும். அல்லாஹ் நம்முடைய துவாக்களை அங்கீகரித்து விடுவான். அது என்ன பெயர்கள்? குர்ஆன்ல அல்லாஹ் நிறைய வருதுல, அஸ்மாவுல் ஹுஸ்னா வலில்லாஹில் அஸ்மாவுல் ஹுஸ்னா ஃபதுஊஹு பிஹா. அல்லாஹ்வுக்கு அழகான பெயர்கள் இருக்கிறது. ஐயம்மா ததுஉ ஃபலஹுல் அஸ்மாவுல் ஹுஸ்னா. அந்த பெயர்களை கொண்டு நீங்கள் அல்லாஹ்வை பிரார்த்தனை பண்ணுங்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அர் ரஹ்மான், அர் ரஹீம், மாலிகி, கஃபூர், யா ஷக்கூர், என்ன, யா அதீம், யா ஹலீம், யா ஜப்பார், யா முஃமின், யா முஹைமின், யா அசீஸ், யா கஃபூர். இப்படி அல்லாஹ்வுடைய பெயர்கள் நிறைய இருக்கு. ரஸாக், இந்த பெயர்களை எல்லாம் சொல்லி அல்லாஹ் நம்ம என்ன செய்யலாம்? கூப்பிடலாம். நபி அவர்கள் இந்த துஆவில் தான் சொல்றாங்க, உனக்குரிய எல்லா பெயர்களை கொண்டு உன்னிடத்தில் நான் வேண்டுகிறேன். சம்மைத பிஹி நஃப்ஸக, அந்த பெயர்களை கொண்டு நீ உனக்கு வைத்திருக்கிறாய். அவ் அன்ஸல் அல்லம் தஹு ஃபி கிதாபிக, அவ் அல்லம் தஹு அஹத மின் ஹல்கிக, அல்லது உன்னுடைய படைப்பிடங்கள்ல யாருக்காவது நீ அதை நீ கற்றுக் கொடுத்திருக்கிறாய். அவ் அன்ஸல் தஹு ஃபி கிதாபிக, அல்லது உன்னுடைய வேதத்திலே அந்த பெயர்களை நீ அருளி இருக்கிறாய். அவிஸ்தஸர்த பிஹி ஃபி இல்மில் கைபி இந்தக, அல்லது உனக்கு உன்னுடைய மறைவான ஞானத்தில் நீ மட்டுமே பிரத்யேகமாக வைத்துக்கொண்ட பெயர்கள். அப்படி அல்லாஹ் நிறைய பெயர்கள் இன்னும் இருக்குது, அது நமக்கு தெரியாது, அல்லாஹ்வுக்கு மட்டுமே தெரியும். அல்லாஹ்வுடைய படைப்பிடங்கள்ல யாருக்கும் தெரியாம ஒரு சில பேருக்கு மட்டும் கூட அல்லாஹ் சில பெயர்களை சொல்லி கொடுத்துருக்கலாம். என்ன பேரா இருந்தாலும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த அந்த துஆவில் எல்லா பேரையும் சொல்லி அல்லாஹ்ட்ட நம்ம கேட்டோம். ஏன்னா நபி அவர்கள் அப்படிதான் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. படைப்பினங்கள்ல யாருக்காவது ஒருவருக்கு நீ கற்றுக் கொடுத்த பெயராக இருந்தாலும், வேதங்கள்ல நீ அருளிய பெயராக இருந்தாலும் யாருக்குமே தெரியாது, உனக்கு மட்டுமே தெரியும், உன்னுடைய இல்முல் கைப்ல மட்டும் உள்ள பெயரா இருக்குது. அப்படிப்பட்ட பெயரா இருந்தாலும் எல்லா பெயர்களை கொண்டு உன்னிடத்தில் நான் கேட்கிறேன். அன் தஜஅலல் குர்ஆன ரபியா கல்பி, குர்ஆனை என்னுடைய உள்ளத்துக்கு வசந்தமாக நீ ஆக்கு. எப்படி கேட்குறாங்க பாருங்க, நம்முடைய உள்ளத்து கவலையை போக்கக்கூடிய விஷயம் எது? குர்ஆனை என்னுடைய உள்ளத்துக்கு வசந்தமாக நீ ஆக்கு. வநூர சதரி, என் நெஞ்சுக்கு அது ஒளியாக நீ ஆக்கு. வஜிலா ஹுஸ்னி, என் கவலையை போக்கக்கூடியதாக குர்ஆனை ஆக்கு. வதஹாப ஹம்மி, என் கவலையை போக்கக்கூடியதாக குர்ஆனை ஆக்கு. இதுதான் அந்த துவா. அப்போ குர்ஆன் நம்முடைய கவலையை போக்கும். அப்போ என்ன செய்யணுமா? துவா மட்டும் செஞ்சுட்டு போயிடக்கூடாது. துவாக்கள் ஓதுறதோடு குர்ஆனை நம்ம ஓதணும். அந்த குர்ஆன் நம்முடைய கவலையை போக்கும். அப்போ இந்த துவாவை நீங்கள் என்ன செய்யுங்கன்னா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இன்னொரு முறை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அல்லாஹும்ம இன்னி அபுதுக வபுனு அபுதிக வபுனு அமதிக நாசியதி பி எதிக மாதின் ஃபிய்ய ஹுக்குமுக அதுலுன் ஃபிய்ய கதாவுக அஸ்அலுக பி குல்லி இஸ்மின் ஹுவலக சம்மைத பிஹி நஃப்ஸக அவ் அன்ஸல்தஹு ஃபி கிதாபிக அவ் அல்லம்தஹு அஹதம் மின் ஹல்கிக அவ் இஸ்தஅஸர்த பிஹி ஃபி இல்மில் கைபி இந்தக அன் தஜஅலல் குர்ஆன ரபிஅ கல்பி வ நூர சத்ரி வ ஜிலா ஹுஸ்னி வ தஹாப ஹம்மி. இதுதான் துவா. மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அஹமதுல உள்ள ஹதீஸ். அடுத்து ஒரு 2 செய்திகள் தான் இன்ஷா அல்லாஹ், அதோட இந்த உரை நிறைவுக்கு வருகிறது. சஹி இப்னு ஹிப்பான்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க சொன்னாங்க, இந்த துவாவை நபி அவர்கள் ஓதுவார்கள். என்ன துவா? அல்லாஹும்ம லா சஹல இல்லா மா ஜஅல்தஹு சஹலா வ அன்த தஜஅலுல் ஹஸன சஹலன் இதா ஷிஅத. இதுதான் அந்த துவா. அல்லாஹும்ம இறைவா, லா சஹல எந்த இலகும் இல்லை, இல்லா மா ஜஅல்தஹு சஹலா நீ எதை இலகுவாக ஆக்கினாயோ அதை தவிர வேறு இலகுவே இல்லை. நீ இலகுவா ஆக்கினாதான் உண்டு, அது அல்லாமல் எந்த ஒரு கஷ்டமும் நீங்காது, இலகு கிடையாது என்று நம்ம சொல்கிறோம். அல்லாஹும்ம லா சஹல இல்லாமா ஜால்தஹு சஹலா வ அன்த நீ தஜஅலு ஆக்குவாய் அல் ஹஸன கவலையை நீ ஆக்கி விடுவாய், சஹலன் லேசாக நீ ஆக்கி விடுவாய், இதா ஷிஅத நீ விரும்பி விட்டால், நீ நாடி விட்டால் கவலையை நீ லேசாக ஆக்கி விடுவாய். இந்த துவாவையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி இருக்கிறாங்க. சரியா? அடுத்து புகாரியில் 6384வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. அடுத்த துவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ் இந்த துவாவை ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. நபி அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் அந்த சஹாபிக்கு பக்கத்தில் வந்து, அலா அதுல்லுக அலா கன்ஸி மின் குனூஸில் ஜன்னா,
சொர்க்கத்துடைய பொக்கிஷங்களில் ஒரு பொக்கிஷத்தை உனக்கு அறிவிக்கட்டா, சொர்க்கத்துடைய பொக்கிஷத்தில் ஒரு முக்கியமான பொக்கிஷம் அதை உனக்கு சொல்லட்டா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. புகாரியில் 6384வது ஹதீஸ். அல்லாஹ்வின் தூதரே சொல்லுங்கள் என்றார் அந்த சஹாபி. என்ன சொர்க்கத்துடைய பொக்கிஷம் என்ன? இந்த உலகத்தில் வாழும்போது சொர்க்கத்துடைய பொக்கிஷத்தை நம்ம வாங்கலாம், கையில் கை கொள்ளலாம். அது என்ன? லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. இந்த ஒரு சின்ன வார்த்தை தான், சின்ன வார்த்தை தான். ஆனால் அல்லாஹ்விடத்தில் பெருமதிப்பான வார்த்தை, அல்லாஹ்விடத்தில் அதிக எடையுள்ள வார்த்தை. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. இதை விட அல்லாஹ்வை மகத்துவப்படுத்த முடியாது, அந்த அளவுக்குள்ள வார்த்தை. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. அல்லாஹ்வை கொண்டே தவிர ஒரு தீமை துன்பத்திலிருந்து தப்பிப்பது இல்லை, ஒரு நன்மையை செய்ய ஆற்றலும் இல்லை. லா ஹவுல், லா ஹவுல் என்றால் தீமை துன்பங்களிலிருந்து விலகுவது இல்லை. குவத்து ஆற்றல், வலா குவத்த ஒரு நல்ல காரியத்தை ஒரு காரியத்தை செய்வதற்கு சக்தியும் இல்லை. இல்லா பில்லா அல்லாஹ்வை கொண்டுதான். அல்லாஹ்வை கொண்டே தவிர தீமையிலிருந்து துன்பங்களிலிருந்து விலகவும் முடியாது, ஒரு நல்லதை நம்ம நினைக்கிறத செய்யவும் இயலாது. அல்லாஹ் நானாதான் எதையுமே நடக்கும் என்று அல்லாஹ் மீது ஆழமான நம்பிக்கை வைக்கக்கூடிய வகையில் இந்த துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. இது சொர்க்கத்துடைய பொக்கிஷம். ஏன்னா உலகத்தில் வாழும்போதே நிறைய சொர்க்கத்துடைய பொக்கிஷத்தை நீங்கள் நிறைய சம்பாதிச்சு கொள்ளுங்க. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. கடைசியாக ஒரே ஒரு செய்தி சஹீல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை மகள், நபி அவர்களுக்கு மிகவும் விருப்பமானவர் யார்? அவர்களுடைய அருமை மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அன்பு வச்சுருந்தாங்க. அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள் அலி ரலியல்லாஹு அவங்களை திருமணம் முடிச்சு போயிட்டாங்க. குடும்ப வேலைகளை பார்க்குறாங்க, வீட்டு வேலைகளை எல்லாம் அவங்க ஒரு ஆளே இருந்து என்ன செய்கிறாங்க. அப்போ இந்த ஆட்டுக்கல்ல அரைச்சி கையெல்லாம் காய்ச்சி போச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளுடைய கை காய்ச்சி போச்சு. தண்ணியெல்லாம் வெளியில் தூர தொலைவிலேருந்து எடுத்துகிட்டு வர்றாங்க. உடம்புலாம் ரொம்ப பலகீனமாகுது. அவ்வளோ சிரமங்களை பட்டாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சில கைதிகள் போர்க்களத்தில் கிடைக்கிறாங்க, கைதிகள். இதை கேள்விப்பட்ட ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், கையெல்லாம் காய்ச்சி போச்சு, வேலை செய்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது, உங்கள்கிட்ட நிறைய அடிமைகள் வந்திருக்கிறாங்க, ஒரு அடிமையை கொடுத்தீங்கன்னா எனக்கு கஷ்டத்துக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், கொடுங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட கேட்டாங்க. நபி அவர்கள் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த சந்தர்ப்பத்தில் சஹாபாக்களுக்கு, திண்ணை தோழர்களுக்கு அதை விட தேவைகள் இருந்துச்சு. அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கே வழி இல்லாமல் இருந்துச்சு, அடிப்படை தேவையே இல்லாமல் இருந்தது. அந்த நேரத்தில் நான் தரமாட்டேன், இது வந்து அவங்களுக்கு சஹாபாக்களுக்கு தான் நான் கொடுப்பேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவுடன் சொல்லிவிட்டு, அந்த சந்தர்ப்பத்தில் தான் அலி ரலியல்லாஹு அவர்களையும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பார்த்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதை விட சிறந்தது ஒன்று இருக்குது, அதை உங்களுக்கு சொல்லட்டா? வாழ்க்கையில் உங்களுக்கு துன்பம் ஏற்படுது, வேலை செஞ்சு டென்ஷன், கவலை, உடல் பலகீனம், உடல் தெம்பு இல்லை, இப்படிலாம் நமக்கு வாழ்க்கையில் சிரமங்கள் ஏற்படுது இல்லையா? இந்த சிரமத்தை போக்குறதுக்கு வேலைக்கு துணால கேட்குறீங்க, அதை விட சிறந்தது ஒன்று இருக்குது, அதை சொல்லட்டா? அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி கொடுத்தாங்க? நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி, தூங்க போகும்போது 33 தடவை சுப்ஹான் அல்லாஹ். எத்தனை தடவை? 33 தடவை சுப்ஹான் அல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 34 தடவை அல்லாஹ், மொத்தம் 100 தடவை. 33 தடவை சுப்ஹான் அல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 34 தடவை அல்லாஹ் அக்பர் என்று நீங்கள் சொன்னால், அது உங்களுக்கு அடிமை கிடைச்சி அந்த அடிமையினால் உங்களுடைய கவலைகள் சிரமங்கள் போகிறத விட இது வந்து ஒரு சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதற்கு பிறகு அவர்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்களை போக்குறதுக்கு இந்த மாதிரியான திக்ர்களை தான் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அவங்க வளமையாக ஓதிக்கொண்டிருந்தார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, இந்த வகுப்பு, இந்த நிகழ்ச்சியில் சொல்லப்பட்ட என்ன துவாக்கள், அதெல்லாம் ஆதாரபூர்வமான ஹதீஸுகள், அதெல்லாம் நம்ம மனப்பாடம் செய்து கொண்டு நம்ம அடிக்கடி ஓத வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்கும் கற்றுத்தர வேண்டும், நம்முடைய மனைவி மக்களுக்கும் கற்றுத்தர வேண்டும். யாராவது வாழ்க்கையில் கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த துவாக்களை எல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுங்க. இதெல்லாம் நம்ம ஓதும்போது அல்லாஹ்விடத்தில் நமக்கு நெருக்கம் அதிகமாகும், ஈமான் வலுவாகும். அல்லாஹ் இந்த உலகத்திலே நமக்கு கவலைகளை போக்குவான். அந்த கவலைகளுக்கு பகரமாக நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் சந்தோஷத்தை ஏற்படுத்துவான். எல்லாம் உள்ள இறைவன் கவலைகளை நீக்கி நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.